பிரசித்தி பெற்ற நாகம்மாள் திருக்கோவிலில் ஆடி மாத திருவிழா வெகு உற்சாகமாக நடைபெறுகிறது. கடந்த 6/8/2026 அன்று துவங்கிய கொடியேற்றத்துடன் தொடர்ந்து 15/8/2026 வரை 9 நாட்கள் மகா உற்சவ விழா கொண்டாடப்படுகின்றது. இன்று 4ஆம் நாள் நடைபெற்ற உற்சவ விழாவில் கடலூரில் உள்ள பிரபல உணவக உரிமையாளர் ஆனந்தபவன் நாராயணன் குடும்பத்தார் சார்பில் நடைபெற்ற உற்சவ விழாவில் நாகம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் வண்ண பூக்கள் அலங்காரத்தில் மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இந்த உற்சவ விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தரிசன விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு சர்க்கரை பொங்கல், புளியோதரை, சுண்டல் உட்பட பல்வேறு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமான இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 3 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தியளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமான இன்று அதிகாலை அண்ணாமலையார் கோவில் நடை திறக்கப்பட்டு ஆகம விதிப்படி அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை முதலே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ராஜகோபுரம் மற்றும் அம்மணி கோபுரம் அருகே உள்ள பக்தர்கள் காத்திருக்கும் அறையில் காத்திருந்தும் ஜிக்ஜாக் வரிசையில் நீண்ட வரிசையில் காத்திருந்தும் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சுவாமி தரிசனம் அடைந்து திருமஞ்சன கோபுரம் வழியாக பக்தர்கள் வெளியே செல்ல கோவில் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தியளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அன்னதினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது மட்டுமின்றி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் சினிமா பிரபலங்கள், இசையமைப்பாளர்கள் என ஏராளமானோர் அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று அண்ணாமலையார் கோவிலில் வேலூர் தங்க கோவில் நாராயணி பீட சக்தி அம்மா சுவாமி தரிசனம் செய்தார். அண்ணாமலையார் கோவிலில் சம்பந்த விநாயகர் சன்னதி, அண்ணாமலையார் சன்னதி மற்றும் உண்ணாமலை அம்மன் சன்னதி உள்ளிட்ட பல்வேறு பிரகாரத்தில் சுவாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு மாலை அணிவித்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவிலுக்கு நாள்தோறும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பிற மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து அம்மனை தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக அம்மனுக்கு உகந்ததாக கருதப்படும் ஆடி மாதம் முழுவதும் பக்தர்கள் குடும்பத்துடன் கோவிலுக்கு வந்து பொங்கல் வைத்து வழிபாடு செய்து நேர்த்திக் கடன் செலுத்தி வருகின்றனர். குழந்தைகளுக்கு மொட்டை அடித்தல், காது குத்துதல், சித்தாங்க வேடம் அணிதல் உள்ளிட்ட பல்வேறு நேர்த்திக் கடன்களை பக்தர்கள் நிறைவேற்றி வருகின்றனர். இதனால் கோவில் வளாகம் முழுவதும் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி காணப்பட்டது. பக்தர்களின் வருகை அதிகரித்ததன் காரணமாக அம்மனை தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் நீண்ட வரிசையில் சுமார் 4 மணி நேரம் வரை காத்திருந்தனர். கடும் வேலையும் பொருட்படுத்தாமல் நீண்ட நேரம் காத்திருந்து பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்தனர். மேலும் விடுமுறை தினம் என்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் மற்றும் பிற மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கார், வேன், பேருந்து உள்ளிட்ட வாகனங்களில் மேல்மலையனூர் வந்தனர். இதன் காரணமாக வளத்தி மேல்மலையனூர் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் நீண்ட நேரம் போக்குவரத்து நெரிசலில் சிக்கித் தவித்தனர். இதனால் பக்தர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே சேத்பட் சாலையில் பொன்பத்தி கிராம எல்லையில் அமைந்துள்ள ஸ்ரீ யோக முனீஸ்வரர் சுவாமி ஆலயத்தில் 46ஆம் ஆண்டு ஆடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து தங்களது குலதெய்வத்தை வழிபட்டனர். தொடர்ந்து ஸ்ரீ யோக முனீஸ்வரர் சுவாமிக்கு பால், தயிர், மஞ்சள், குங்குமம், விபூதி, சந்தனம், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சுவாமிக்கு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. பம்பை, உடுக்கை மற்றும் மேளதாளங்கள் முழங்க பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். அப்பொழுது சில பக்தர்களுக்கு அருள் வந்து ஆடி நிகழ்வுகளும் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து ஆலய நிர்வாகம் மற்றும் விழா குழுவினர் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
ஆடித் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் கோபச்சந்திரத்தில் அமைந்துள்ள தக்ஷிண திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் இருந்து திருமலை திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் ஆண்டுதோறும் பாத யாத்திரை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு 11ஆம் ஆண்டாக பாத யாத்திரை நடைபெற்றது. இதையொட்டி கோபச்சந்திரம் தக்ஷிண திருப்பதி கோவிலில் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றன. தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஒன்று கூடி சுவாமியை தரிசனம் செய்த பின்னர் பக்தி கோஷங்களுடன் திருமலை நோக்கி பாத யாத்திரை தொடங்கினர். இந்த பாத யாத்திரையில் ஆண்கள், பெண்கள் என அனைத்து தரப்பினரும் திரளாக கலந்து கொண்டார்கள். பக்தர்கள் வழிநெடுக்கிலும் கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கங்களை எழுப்பியபடி உற்சாகத்துடன் பயணம் மேற்கொண்டார்கள். பாத யாத்திரையாக திருமலை திருப்பதியை சென்றடைந்து ஏழுமலையானை தரிசனம் செய்து தங்களது வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டி பிரார்த்தனை செய்ய உள்ளதாக பக்தர்கள் தெரிவித்தனர். பாத யாத்திரையில் பங்கேற்ற பக்தர்களுக்கு தேவையான உணவு, தங்குமிடம், மருத்துவ வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருந்தன. இதற்கான ஏற்பாடுகளை தக்ஷிண திருப்பதி கோவில் கமிட்டி தலைவர் நாராயணசாமி, வேங்கிராபேட் பேப்பர் மில் நிறுவனர்கள் சுபாஷ், சரத் மற்றும் கமிட்டி நிர்வாகிகள் கோபால், நாகராஜ், லோகேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கோகுல் நகர் பகுதியில் அமைந்துள்ள ருக்மணி சமேத வேணுகோபால சுவாமி கோவிலில் ரோகிணி நட்சத்திரத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதையொட்டி உற்சவ மூர்த்தி சிறப்பு அலங்காரத்தில் கோவில் வளாகத்தை சுற்றி வலம் வந்தார். தொடர்ந்து மகா தீப ஆராதனை நடைபெற்றது. முன்னதாக அதிகாலை வேணுகோபால சுவாமிக்கு பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க பூஜைகள் நடைபெற்றன. மாலை 4 மணியளவில் கோவில் வளாகத்தில் சிறப்பு ஹோமம் நடைபெற்றது. ஹோமத்தின் நிறைவாக பூரணாகுதி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். தொடர்ந்து நடைபெற்ற மகா தீப ஆராதனையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். குடும்ப நலம் மற்றும் வளம் வேண்டி பக்தர்கள் பிரார்த்தனை செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் மிகவும் பழமை வாய்ந்த மகா மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்கள் நடைபெறும். தினந்தோறும் இரவு அம்மன் வீதி உலா காட்சி நடைபெற்று வருகிறது. 5ஆம் நாள் நிகழ்வான தெருவடச்சான் எனப்படும் குருத்தோலை சப்பரத்தில் சிறப்பு அலங்காரத்தில் வெள்ளி ரிஷப வாகனத்தில் மகா மாரியம்மன் எழுந்தருளி பின்னர் பக்தர்கள் சா கோபுரத்தை வடம்பிடித்து இழுத்தனர். தொடர்ந்து சா கோபுரம் 4 மாட வீதிகளையும் வலம் வந்து நிலையை அடைந்தது. பக்தர்கள் வீடுகள் தோறும் தீபாராதனை எடுத்து அம்மனை வழிபட்டனர். இதில் திரளான பக்தர்கள் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் குடைபிடித்தவாறு கலந்து கொண்டு மாரியம்மனை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இந்த ஆலயத்தில் வருகின்ற 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தீமிதி திருவிழா நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் 1500 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த அபயம்பிகை சமேத மாயூரநாதர் கோவில் உள்ளது. சிவனை மயிலுருவில் அம்மன் வழிபட்டு பாம்பு விமோச்சனம் அடைந்த தலம். பல்வேறு சிறப்புகளை உடைய இக்கோவிலில் உலக நன்மை வேண்டி அபயாம்பிகை அம்மனுக்கு ஆண்டுக்கு 2 முறை செய்யப்படும் நெய்க்குள தரிசனம் காட்சி நடைபெற்றது. சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது. பின்னர் ஸ்ரீ அபயாம்பிகை அம்மனுக்கு காதம்பரி அலங்காரமும் புஷ்பங்களால் அலங்காரம் செய்யப்பட்டு நெய்க்குளம் எனப்படும் சர்க்கரை பாவாடை தரிசன நிகழ்ச்சி நடைபெற்றது. அம்பாள் முன்பு சர்க்கரை பொங்கல் படையிலிடப்பட்டு அதில் பாத்தி கட்டி நெய்யால் பாத்தி முழுவதும் நிரப்பப்பட்டது. தொடர்ந்து நெய்க்குளத்தில் பிரதிபலித்த ஸ்ரீ அபயாம்பிகை அம்மனுக்கு சோடச தீபாராதனை மற்றும் மகா தீபாராதனை செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அபயாம்பிகை அம்மனின் நெய்க்குள தரிசனம் காட்சியை கண்டு வழிபாடு செய்தனர். ஆடி கிருத்திகையை முன்னிட்டு நாகப்பட்டினம் அடுத்துள்ள புகழ்பெற்ற சிக்கல் சிங்கார வேலவர் திருக்கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்ற சிறப்பு வழிபாடும் 5000 லிட்டர் பாலாபிஷேகமும் விமர்சையாக நடைபெற்றது. வேல் வாங்கிய ஸ்தலம் என கந்த புராணம் போற்றும் இத்தலத்தில் திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்ய முருகப்பெருமான் தனது தாயாரிடம் வேல் பெற்றதாக வரலாறு கூறுகிறது. ஆடி கிருத்திகையை முன்னிட்டு இன்று அதிகாலை கோவில் வளாகத்தில் சிறப்பு யாகத்துடன் வழிபாடுகள் தொடங்கின. தொடர்ந்து கார்த்திகை மண்டபத்தில் வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்தருளிய சிங்கார வேலவருக்கு பால், பன்னீர், சந்தனம், மஞ்சள், பஞ்சாமிர்தம்,
விபூதி உள்ளிட்ட 16 வகையான திரவியங்களால் மகா அபிஷேகம் நடைபெற்றது. இதில் 5000 லிட்டர் பால் பயன்படுத்தப்பட்டதோடு யாகசாலையிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரால் 1000 கண் சல்லடை வைத்தும் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அபிஷேகத்தை தொடர்ந்து சுவாமிக்கு வெண்பட்டாடை உடுத்தி வண்ண வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. சிறப்பு தினத்தினை முன்னிட்டு நாகப்பட்டினம் மட்டுமன்றி திருவாரூர், காரைக்கால், தஞ்சாவூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார மாவட்டங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருக்கோவிலில் குவிந்தனர். வேலும் மயிலும் துணை, முருகா முருகா என்ற சரண கோஷங்களுடன் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியம் வில்லிவலத்தில் அருள்மிகு ஸ்ரீ முச்சந்தி அம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு காலை அம்மனுக்கு பாலாபிஷேகம் வெகு விமர்சையாக நடந்ததைத் தொடர்ந்து மாலையில் அம்மன் மஞ்சள் காப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. விழா ஏற்பாடுகளை அரங்காவலர் குழு தலைவர் பார்வதி ஜெயசீலன், அரங்கவலர்கள் ஞானமூர்த்தி, இந்திராணி மோகன் ஆகியோர் கிராம பொதுமக்களுடன் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் வந்திருந்த பொதுமக்கள் அனைவருக்கும் ஆலய நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியம் வாரணவாசி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயம் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு வெள்ளியன்று ஸ்ரீ அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து பந்தக்கால் நடும் நிகழ்வு, காப்பு கட்டுதலும் நடைபெற்று கோள்வார்த்தல் விமர்சையாக நடைபெற்று ஊரணி பொங்கல் வைத்தனர். மறுநாள் பதிப்போடுதல், அம்மன் வர்ணிப்பு, அம்மன் கங்கை திரட்டுதலும் கிரக வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நேற்று 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் ஏந்தியும் அலகு குத்தியும் ஊர்வலம் வந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து வெகு விமர்சையாக ஆடி மாத திருவிழா நடைபெற்றது. பின்னர் மாலை வான வேடிக்கைகள் ஒலிக்க, மேளதாளங்கள் முழங்க 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அக்னி குண்டத்தில் இறங்கி அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தியதை தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் கிராம பொதுமக்களுடன் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் செஞ்சி ரோடு திருவள்ளூர் நகரில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ ஏரிக்கரை பொன்னியம்மன் சமேத பொன்னீஸ்வரர் ஆலய கூழ்வார்த்தல் திருவிழாவை முன்னிட்டு மூலவர் ஏரிக்கரை பொன்னியம்மன் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் வெள்ளி கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு உற்சவர் ஸ்ரீ ஏரிக்கரை பொன்னியம்மன் ரிஷப வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து ரிஷப வாகனத்தில் காட்சியளித்த ஸ்ரீ ஏரிக்கரை பொன்னியம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு இரவு வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ ஏரிக்கரை பொன்னியம்மன் ஆலய நிர்வாகிகள் மற்றும் விழா குழுவினர் திருவள்ளூர் நகர் பொதுமக்கள் செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஜெயபுரம் ஸ்ரீ ஜெயமுத்து மாரியம்மன் ஆடி திருத்தேர் பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் வடம்படி திழுத்தல் இன்று நண்பகல் நடைபெற்றது. இதற்கு முன்னதாக ஸ்ரீ ஜெயமுத்து மாரியம்மன் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை, மகா தீபாராதனை, கற்பூர ஆரத்தி ஆகியவை காட்டப்பட்டன. தொடர்ந்து ஊஞ்சலில் வீற்றிருந்த ஸ்ரீ ஜெயமுத்து மாரியம்மன் தேரானது அசைந்தாடி தேரோடும் வீதியில் வலம் வந்தது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் ராஜா கவுண்டம்பாளையம் அருள்மிகு முனீஸ்வரர் ஆலயத்தில் ஆடி மாத உற்சவத்தினை முன்னிட்டு முனீஸ்வரருக்கு சிறப்பு தீப ஆராதனை வழிபாடு. விழாவின் நிகழ்வாக முனியப்பன் ஆலயம் முழுவதும் வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து காலையில் ஆலயத்தில் பொது பூஜை நடைபெற்று விழாவின் நிகழ்வாக மூலவர் முனியப்ப சுவாமிக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்து தூப தீப ஆராதனைகள் காண்பித்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் எழுந்தருளி உள்ள பரிவார தெய்வங்களுக்கு தூப தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு மகா தீப ஆராதனை செய்யப்பட்டது. இதில் ஊர் பொதுமக்கள் முதல் பூஜையில் கலந்து கொண்டு தீர்த்தம் தெளிக்கப்பட்டு விபூதி பிரசாதம் வழங்கியவுடன் ஊரில் உள்ள மகளிர்கள் ஒன்று கூடி ஆலய வளாகத்தில் சர்க்கரை பொங்கல் மற்றும் வெண்பொங்கல் வைத்து முனியப்பனுக்கு நைவேத்தியமாக இளநீர், தேங்காய் பழம் உடைத்து வைத்து பேரிச்சை, அவல், நாட்டு சர்க்கரை, சுருட்டு ஆகிய பொருட்களுடன் ஆலயத்தில் பொங்கல் வைத்து மங்கள பொருட்களை ஏந்தியும் வேண்டுதல் நிறைவேற்றும் வண்ணமாக பொம்மைகளை ஏந்தி ஆலயத்தை சுற்றி வந்தும் மேலும் தாம்பாள தட்டுடன் பெண்கள் ஆலயத்தினை சுற்றி வந்து முனியப்பனுக்கு சமர்ப்பித்தனர்.
இறுதியாக முனியப்பனுக்கு தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு ஆலயத்தில் உள்ள பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகரின் ஸ்ரீ எல்லை மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவில் அமைந்துள்ளது. ஆடிவெள்ளியை முன்னிட்டு எல்லை மாரியம்மன் கோவில் மற்றும் பாலமுருகனுக்கு காலையில் பால், தயிர், மஞ்சள், திருநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு பின்னர் ஸ்ரீ எல்லை மாரியம்மனுக்கு 1,08,000 வளையல் அலங்கரிக்கப்பட்டு பாலமுருகன் திருநீர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து திரளான பக்தர்கள் எல்லை மாரியம்மன் மற்றும் பாலமுருகனை தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அக்ரஹாரம் காவிரி சாலையில் உள்ள ராஜராஜேஸ்வரி ஐயப்பன் ஆசிரமத்தில் உலக நலன் மற்றும் மழை வேண்டி மகா வருண யாகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. விழாவின் நிகழ்வாக காலை ராஜராஜேஸ்வரி ஐயப்பன் ஆசிரமத்தில் கலசங்கள் ஸ்தாபிக்கப்பட்டு யாக வேள்விகள் நடைபெற்றது. யாக வேள்வியில் சமித்துக்கள் மற்றும் திரவியங்கள் இடப்பட்டு நிறைவாக மகா பூர்ணாகதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்பு கலச நீர் பிரோஜனம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தீர்த்தம் தெளிக்கப்பட்டு அருட்பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாட்டினை ராஜராஜேஸ்வரி ஆசிரம நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்.